பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எவ்வளவோ நாட்கள் தேவ சமூகத்தில் உங்க இறக்க வேணும், உங்க தயவு வேணும், நீங்க எனக்காக இறங்கணும்னு சொல்லி உபவாசத்தோடு வாஞ்சையோடு எவ்வளவோ பிரயாசத்தோடு உடன்படிக்கையோடு தேவனை தேடிக்கொண்டிருந்தீங்கள, உங்களுக்காக தயை செய்யும் காலத்தையும் குறித்த நேரத்தையும் ஆண்டு முன்குறித்து வைத்திருந்தார். அந்த நாட்களுக்குள்ள ஆண்டு உங்களை கொண்டு செல்லுகிறார். இதோ இந்த நாள் ஆண்டு கொடுக்கிற இந்த வாக்கின்படி கர்த்தருடைய தயை செய்கிற காலம், குறித்த நேரம் உங்களுக்காய் கடந்து வருகிறது. கர்த்தர் முன்குறித்த நேரம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்கள் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறும்படியாய் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு பிரயாசத்தின் வேர்வை துளிகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா, எவ்வளவோ பிரயாசத்தோடு மிகுந்த கஷ்டத்தோடு அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தீங்க. எப்பொழுது 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 கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி, இதோ இந்த நாட்கள் இந்த வசனத்தின்படி உங்களுக்காய் இறங்குகிற நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காய் கர்த்தர் வாசலை திறக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருந்ததோ, எந்த இடத்துல எனக்கு வாசல் திறக்கப்படவே இல்லை, எந்த இடத்துல எனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி நீங்க ஏக்கத்தோடு காத்திருந்தீங்களோ, அந்த இடத்தை காட்டிலும் பெரிய இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கதவை திறக்கிறார். புதிய வாசல் திறக்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து, தேவனுக்கென்று நீங்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் உடன்படிக்கை செய்து அந்த இடத்துல விதைத்தது கொஞ்சம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியம் பெரிய காரியம். கர்த்தர் நன்மையானது செய்ய போறார். உங்களுக்கு தயை செய்யும் காலமோ உங்களுக்கு குறித்த நேரம் வந்தது. இதற்கு பிறகு உங்களுடைய கண்ணீரின் நாட்கள் அப்படியே இருக்க போறதில்லை. இதற்கு பிறகு உங்க பற்றாக்குறை நாட்கள் அப்படியே இருக்க போறதில்லை. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, அன்று எனக்கு தயை செய்கிற காலத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கிற இந்த குறித்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தின் கரம் இன்மேல அமர்வதற்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிற, அநேக நாட்களாய் நல்ல வரனுக்காய் காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரனை கர்த்தர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால வாசல்கள் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்கள் டிலேன்னு இந்த திருமணம் நடப்பதற்கு டிலேயா இருந்தது. ஆனால் ஆண்டவர் முன்குறித்த நேரம், தயை செய்யும் காலம் இப்பொழுது வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களுக்கு பிறகு இதோ சங்கீதம் 102:13 வசனத்தை, இந்த வாக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை தேடி புதிய வரங்கள் வரப்போகிறது. கர்த்தர் ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். கர்த்தர் கடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உங்க பாதத்தில் ஜெபிக்கிற கர்த்தர், நீங்க எனக்கு இறங்குகிற காலத்துக்காய் ஸ்தோத்திரம், நீங்க தயை செய்கிற காலத்துக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு குறித்த நேரம் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கின்படி, தேவன் கொடுக்கிற இந்த தேவ வாக்கின்படி எனக்கு காரியங்கள் கைகூடி வருவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக முன் குறித்திருக்கிற நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீங்க குறித்த நேரத்தில், நீங்க முன் குறித்த இடத்திலிருந்து எங்களுக்கு நல்ல வரனை கர்த்தர் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால வாய்ப்புகள் கடந்து வருவதாக. இவ்வளவு நாள் டிலே நீங்க நினைச்சு கொண்டிருந்தீங்க, இல்ல, இவ்வளவு நாட்கள் டிலே இல்ல. கர்த்தர் தயை செய்கிற காலத்துக்காய் வைத்திருக்கிறார். அந்த தயை செய்கிற காலம் வந்திருக்கிறது. அந்த டிலே எல்லாம் மாறிவிட்டது. உங்க ப்ரமோஷன்ல நிறைய நேரம் தடையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தயை செய்யும் காலம் கடந்து வந்திருக்குது. குறித்த நேரம் கடந்து வந்திருக்கிறது. சங்கீதம் 102:13 வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிறார். இது அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. சொல்லுங்க, எனக்கு தயை செய்கிற காலத்துக்காய் ஸ்தோத்திரம், குறித்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் இறங்கினதுக்காய் நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க வாய்ப்புகள், வரன்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வருகிறது, உங்களை சந்திக்கிறது. தேவன் உங்களை சந்திக்கிறார். உங்களை இன்னும் உயர்த்துவார், கனப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். God bless you.